ப்ரோ அதெல்லாம் சரி வர மாட்டார். எதுக்கு எடுத்தாலும் சும்மா சிடுங்கிறாரு. மெயில் அப்புறம் ப்ரோ ஈவினிங் ஊருக்கு போகலாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங் மெயில் நான் டிஎலுக்கு ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். ஏதாவது கொரிஸ் இருந்துச்சா மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? பேஷண்ட்டை இன்னொரு காப்பம் 48 ஸ்கீமில் அட்மிஷன் போடுங்க. ஹலோ ஹலோ, நீங்கள் சூர்யாவோட அம்மாவா? தம்பி தம்பி இதான் எனக்கு ஃபோன் பண்ணிப்பா. என் பிள்ளை எப்படி பாருங்க, என் பிள்ளை எங்க இருக்காங்க? பதறாதீங்க, ஒன்றும் இல்லை. டாக்டர் வந்து பார்த்து போயிருப்பாரு. இப்போ நீங்கள் உள்ளே போனாலும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு பத்திரம் பார்க்கலாமா? கொஞ்சம் டாக்டர் வர. என் பிள்ளை எப்படி பாருங்க, என் பையனை நான் பார்க்கலாமாம்மா? அம்மா, உங்க பையனுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. கவலைப்படாதீங்க, காப்பாத்திரலாம். சீரியஸ் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க, என்னால எப்படிவே செலவு பண்ண முடியும்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்க இலவசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? அம்மா, உங்க பையனை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்துல அட்மிட் பண்ணிருக்கோம். இந்த திட்டத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு மொத்தம் 723 ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன் வெளிநாட்டுக்காரங்க கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகி முதல் 48 மணி நேரத்துக்குள்ள ஆகிற மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசாங்கமே ஏத்துக்கும். இந்த சிகிச்சைக்கு காப்பீட்டு திட்டம் தேவையில்லை. இந்த திட்டத்துல சிகிச்சை பெற முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்த தொகையை இப்போ உயர்த்தி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏம்மா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆகிற செலவு எங்களால எப்படிமா கட்ட முடியும்? கவலைப்படாதீங்கம்மா, 48 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆகிற செலவை தமிழ்நாடு முதலமைச்சரோட விரிவான காப்பீட்டு திட்டத்தின் மூலமா நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆக்சிடென்ட் ஆனவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்றவங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை வழங்குறாங்க. ஓகே. அவசரத்துக்கு கிடைச்சா ஓடி வர, ஆபத்துன்னு தெரிஞ்சா காப்பாத்த, விபத்து என்றால் மருந்திட தமிழ்நாடு அரசு இருக்கு. நான் இருக்கிறேன்.